அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கொள்கையை நமது இந்திய குடியரசு நாட்டிற்கும் எனது சக 147 கோடி குடிமக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபு, தலைவர், அன்பு உதயம் கட்சி. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் மக்கள் மத்தியில் எதிர்க்கட்சிகள் ஆளும் கட்சிக்கு எதிராக மிகவும் சாதாரணமாக இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றன. மேலும் நாட்டில் வருடத்தில் 365 நாட்களும் இதை ஒரு அரசியலாக நடத்துகின்றன. நாட்டில் கட்சிகள் மட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த ஊழல்வாதிகள், லஞ்சம் வாங்குபவர்கள் மற்றும் மோசடி செய்பவர்கள் போன்றோர் இதுபோன்ற அனைத்து குற்றச் செயல்களையும் செய்துவிட்டு ஊடகங்கள் வழியாக ஒருவருக்கொருவர் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து இதே போன்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் முன்வைத்து வருகின்றனர். முன்பு ஆளும் கட்சி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்த இந்த எதிர்க்கட்சி தேர்தலுக்கு பிறகு அடுத்த ஆளும் கட்சியாகிறது, அல்லது சில சமயங்களில் இந்த இரண்டு கட்சிகளுமே தங்கள் நிலைகளில் அப்படியே நீட்டிக்கலாம். ஆனால் ஆளும் கட்சியாக அரசாங்க பதவியில் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து எந்த ஒரு துறைரீதியான நடவடிக்கையும் அதிகாரப்பூர்வமாக எடுக்கப்படுவதில்லை. மத்திய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அரசாங்கம் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் துறைரீதியான நிர்வாக நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்று கூறி நீதித்துறைக்கும் தேர்தலில் வாக்களித்த குடிமக்களுக்கும் சவால் விடுகிறார்கள். நாடாளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் நிர்வாகம் ஆகிய இரண்டையும் கையாளும் இந்த இரு தரப்பினரும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி என்ற வேறுபாடின்றி அரசியல் மற்றும் தேர்தல் களத்தில் ஊடகங்களை கொண்டு மக்களுடன் விளையாடுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக இந்த விஷயங்களை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக ஊடகங்களுக்கு பேட்டி அளித்து செய்திகளை வழங்குகிறார்கள். பின்னர் தேர்தலில் இந்த கட்சிகளுடன் அரசியல் கூட்டணி அமைக்கிறார்கள். இவைதான் மக்களுக்கு தினசரி ஊடகச் செய்திகளாக வருகின்றன. இந்த நிகழ்வுகள் தினமும் மக்கள் கண்முன்னே நடக்கின்றன. இது ஜனநாயக நாடான இந்தியாவில் உள்ள 147 கோடி சக மக்களுக்கு, இந்த கட்சிகளுக்கு இது குறித்து எந்த பயமும் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. இதுதான் ஆட்சி செய்வதற்காகவும் 5 ஆண்டு காலத்திற்கு மக்களின் பிரதிநிதிகளாக இருப்பதற்காகவும் தேர்தலைச் சுற்றி வழக்கமாக நடக்கும் கட்சிகளின் ஜனநாயக அரசியல் வட்டம். அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபுவாகிய எனக்கு இந்த அன்றாட அரசியல் பிடிக்கவில்லை. இந்த அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சியாகவும் எதிர்க்கட்சிகளாகவும் இருந்து கொண்டு இதுபோன்ற அற்பமான விஷயங்களை மீண்டும் மீண்டும் ஒருவருக்கொருவர் மக்கள் முன் வைத்து எப்படி வெட்கமின்றி இதை ஒரு அரசியல் பிரச்சினையாக ஆக்குகின்றன என்று எனக்கு தெரியவில்லை. இதுபோன்ற அற்பமான விஷயங்களை கொண்டு எப்படி வெட்கமின்றி அரசியல் செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த அற்ப அரசியலை நடத்தி கொண்டு எப்படி வெட்கமின்றி இவ்வளவு தைரியமாக தேர்தலில் பங்கேற்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இத்தகைய அற்ப விஷயங்களை அரசியல் என்றும் தேர்தல் பிரச்சாரம் என்றும் வைத்துக்கொண்டு அவர்கள் எப்படித்தான் வெட்கமின்றி மக்களை சந்திக்கிறார்களோ தெரியவில்லை. ஜனநாயக நாட்டின் சக குடிமக்களாக இருக்கும் மக்களுக்கு இந்த அரசியல் மற்றும் தேர்தல் தொடர்பான அற்பச் செய்திகளை ஊடகங்கள் தங்கள் பத்திரிகைகள், தொலைக்காட்சி அலைவரிசைகள், வானொலி அலைவரிசைகள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் வெட்கமின்றி எப்படித்தான் வெளியிட்டு ஒளிபரப்பி தங்கள் சந்தாதாரர்களான வாசகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் கொண்டு சேர்க்கின்றனவோ தெரியவில்லை. இந்திய ஜனநாயக நாட்டின் குடிமக்களாகவும் தேர்தலில் வாக்காளர்களாகவும் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் வாசகர்களாகவும் பார்வையாளர்களாகவும் இருக்கும் மக்கள் அந்த அரசியல் கட்சிகளின் இந்த அற்பச் செய்திகள் அனைத்தையும்
தங்கள் அரசியல் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகளாக எப்படித்தான் வெட்கமின்றி ஏற்றுக்கொள்கிறார்களோ தெரியவில்லை. ஆனால் இந்த மக்களை பார்க்கும்போது, இந்த ஜனநாயக நாட்டின் குடிமக்களாகவும் ஜனநாயகவாதிகளாகவும் இருக்கும் நாம், அரசியல் கட்சிகள் மேடையில் பேசும் அனைத்தையும் அரசியல் என்று மக்களை கேட்க வைக்கின்றன. போட்டி கட்சிகள் ஒருவருக்கொருவர் வீசும் அனைத்து அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளையும் அரசியல் என்று மக்களை நம்ப வைக்கின்றன. ஊடகங்கள் இந்த கட்சிகளை பற்றிய அனைத்து செய்திகளையும் பத்திரிகைகள், இதழ்கள் மூலம் அரசியல் என்று வாசகர்களை படிக்க வைக்கின்றன. தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் அனைத்து ஒளிபரப்புகள், விளம்பரங்கள் மற்றும் பிரச்சார நிகழ்ச்சிகள் அனைத்தையும் அரசியல் என்று பார்வையாளர்களை பார்க்க வைக்கின்றன. வானொலி மூலம் அனைத்து செய்திகளையும் அரசியல் என்று கேட்க வைக்கின்றன. தேர்தல் பிரச்சாரத்தின் போது இந்த கட்சிகள் அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் அரசியல் என்று குடிமக்களை நம்ப வைக்கின்றன. இந்த கட்சியின் செய்திகளை நம்பி வாக்களிக்கும் குடிமக்களையும் வேட்பாளர்களாக அவர்களை தேர்தலில் வெற்றி பெறச் செய்து, அரசாங்கத்தில் தங்கள் பிரதிநிதிகளாக பங்கேற்க வைக்கும் குடிமக்களையும் அரசியல் என்று நம்ப வைக்கின்றன. இந்த ஜனநாயக நாட்டில் மத்திய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் உள்ள இந்த இரண்டு கட்சிகளின் உறுப்பினர்கள் ஊடகங்கள் மூலம் அரசியல் மற்றும் தேர்தலில் குடிமக்களான இந்த ஜனநாயகவாதிகளை எளிதில் மூளைச்சலவை செய்து முட்டாளாக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. எந்த அரசியலும் அறியாத சாதாரண குடிமக்கள் இப்படி ஏமாடத் தயாராக இருக்கும்போது, இந்த இரண்டு கட்சிகளின் உறுப்பினர்கள் ஊடகங்களின் ஆதரவுடன் அரசியல் என்ற பெயரில் தங்கள் வாழ்நாள் முழுவதும் எத்தனை தேர்தல்களிலும் வேண்டுமானாலும் வேட்பாளர்களாக போட்டியிட முடியும் என்பதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அரசியலில் நுழைவதற்கு முன்பு, ஒன்றிய நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றங்களிலும் உள்ள இந்த இரண்டு கட்சிகளை பற்றிய இந்த முழு விஷயங்களையும் தெளிவாக அறிந்திருந்த போதிலும், அன்பு உதயம் தேர்தல் பங்கேற்பின் மூலம் இதை மாற்ற வேண்டும், மாற்ற முடியும் என்ற ஒரு உறுதியான அரசியல் கொள்கை முடிவோடு நான் அரசியலில் நுழைந்தேன். ஆனால் நடைமுறையில், களத்தில் உள்ள இந்த அரசியல் கட்சிகளிடமும் ஊடகங்களிலும் அரசியலே இல்லை. அந்த அரசியல் கட்சிகளுக்கு இடையில் அரசியலே இல்லை, வெறும் பிரிவினைவாதம் மட்டுமே உள்ளது. ஒவ்வொரு கட்சியும் மக்களிடம் ஏதோ ஒரு வகையான பிரிவினைவாதத்தை முன்வைக்க முயற்சிக்கின்றன. அதை கட்சி வாரியாக அரசியல் களத்தில் கொண்டுவர முயற்சிக்கின்றன. தேர்தல் களத்திலும் அதே நடைமுறையை பின்பற்றலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதை அவர்கள் நடைமுறையிலும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் களத்தில் இறங்கிய பிறகுதான் கண்டறிந்தேன். அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூட்சே எம். சுபாஷ் பாபுவாகிய நான், இந்த அரசியல் கட்சிகளால் திட்டமிடப்பட்டபடி இந்த விஷயங்கள் மட்டுமே ஊடகங்கள் மூலம் தினசரி செய்திகளாக மக்களுக்கு திட்டமிட்டு தெரிவிக்கப்படுகின்றன என்று பார்க்கிறேன். இதைத்தான் அவர்கள் அரசியல் என்று அழைக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அன்பு உதயம் கட்சி எதிர்கொண்ட அரசியல் ரீதியான மற்றும் நிர்வாக ரீதியான சிரமங்களை பற்றி நான் ஏற்கனவே உங்களிடம் இங்கு சமர்ப்பித்துள்ளேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்தந்த விஷயங்களின் அடிப்படையில் அவை அரசு துறைகளில் கோப்புகளாக நிலுவையில் இருப்பதை காண்கிறேன். இந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்போது இந்திய தேர்தல் ஆணையமாகிய உங்கள் முன் நான் இங்கு பதிவு செய்கிறேன் என்றால், ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒரு ஜனநாயகவாதியாக நான் அரசியலில் முற்றிலும் தோல்வியடைந்து விட்டேன் என்று அர்த்தமல்ல. ஒரு அரசியல்வாதியாக தேர்தலில் தோற்றுவிட்டேன் என்று அர்த்தமல்ல. ஜனநாயகத்தில் ஆளும் கட்சியால் ஜனநாயக ரீதியாக நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்று அர்த்தமல்ல. அரசாங்கத்தில் உள்ள அதிகாரத்தில் இருப்பவர்களின், ஆட்சியாளர்கள், ஆளும் கட்சி, மக்கள் பிரதிநிதிகள் அராஜக செயல்களால்
ஜனநாயக நாடான இந்தியாவின் ஒரு குடிமகனாக நமது நாட்டிற்குள் எனது தனிப்பட்ட பாதுகாப்பை எனது மட்டத்தில் உறுதி செய்வதற்காக நான் களத்திலிருந்து என்னை விலக்கிக் கொண்டேன். அரசியல் குற்றவாளிகள், அரசியல் குண்டர்கள், சமூக விரோதிகள், தேச துரோகிகள், சட்டவிரோதிகள் மற்றும் ஜனநாயகவாதிகள் வேடத்தில் மறைந்திருக்கும் ஜனநாயக விரோதிகள் ஆகியோர் தங்களின் அதிகார பதவிகளிலிருந்து செய்த அட்டூழியங்கள், அராஜகங்கள், முறைகேடுகள் மற்றும் மோசடிகள், சட்டவிரோத நிர்வாக நடவடிக்கைகள், அரசியல் சாராத அநீதிகள் மற்றும் அவர்கள் செய்த முறையற்ற நிர்வாகச் செயல்களில் உள்ள ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் போன்ற அநீதிகளால் நான் அரசியலில் இருந்து வெளியேற்றப்பட்டேன் என்ற யதார்த்தத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமூக அமைப்பில் மக்கள் சாதி, மதம், இனம், பாலினம், மொழி, பிராந்தியம், கலாச்சாரம், குலம் மற்றும் பரம்பரை ஆகியவற்றின் அடிப்படையில் ஏதேனும் ஒரு வழியில் பிரிக்கப்பட்டுள்ளனர். உலகில் உள்ள அனைத்து மக்களும் இந்த சமூக பிரிவுகளுக்குள் அடங்குகின்றனர். இதில் யாரும் விதிவிலக்கல்ல. சமூக அமைப்பு மக்களை இந்த வழியில் பிரிக்கும் போது, இந்த பிரிவுகளை கடந்து மக்களை ஒன்றிணைக்க வேண்டிய அரசியல் கட்டமைப்பிற்குள் இந்த பிரிவுகளை மீண்டும் அரசியல் ரீதியாக மக்களிடையே புகுத்தி கட்சி மட்டத்தில் அதன் அடிப்படையில் அரசியல் செய்பவர்கள் நாட்டின் மக்களின் மன அமைதியை குலைத்து அவர்களின் ஒற்றுமையை குலைக்கின்றனர். இத்தகைய மனப்பான்மை கொண்டவர்கள் ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்கமாகவும் ஆட்சியாளர்களாகவும் மக்களின் பிரதிநிதிகளாகவும் பதவிகளை வகித்தால் அவர்கள் தங்கள் நிர்வாக நடவடிக்கைகளின் மூலம் இந்த சமூக அமைப்புக்குள் ஒரு அமைதியான சூழலை உருவாக்கி பாதுகாப்பு அளித்து மக்களின் நலனுக்காக பாடுபடுவார்கள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? இந்திய குடியரசில் ஒரு முழுமையான ஜனநாயகவாதியாக எனது நேர்மையான அரசியல் தலைமையில் அன்பு உதயம் கட்சியின் சார்பில் அரசியல் செய்ய மற்றும் தேர்தல்களில் போட்டியிட நான் விரும்பினேன். ஆனால் அவர்கள் என்னை அவ்வாறு சுதந்திரமாக செய்ய அனுமதிக்கவில்லை. இங்குள்ள உண்மை என்னவென்றால், நான் எனது அரசியலில் தோல்வியடையவில்லை, நான் ஒரு முழுமையான ஜனநாயகவாதியாக செயல்பட்டதால்தான். ஆளும் கட்சிகளின் அராஜகத்தால் நான் தோற்கடிக்கப்பட்டேன். அரசாங்க கட்டமைப்புகளுக்குள் துறைசார் நிர்வாக அமைப்பு என அனைத்தும் ஒழுங்காகவே உள்ளன. மக்களின் பிரதிநிதிகளான இந்த ஆட்சியாளர்கள் இதில் நேர்மையாக இருக்கும்போது அரசாங்க நிர்வாகம் முறையாகச் செயல்படும். அதே நேரத்தில் அன்பு உதயம் கட்சி அரசு துறைகளில் நிர்வாகம் அதிகாரப்பூர்வ மட்டத்தில் சீராக செயல்படுவதையும், காவல்துறை மூலம் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக பராமரிக்கப்படுவதையும், நீதித்துறை மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைப்பதையும் உறுதி செய்யும். ஜனநாயக நாடான இந்தியாவில் ஒரு குடிமகனாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சியின் தலைவராக இருந்தபோதிலும் அரசியல் களத்தில் எனது இயல்பான அரசியல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள அவர்கள் என்னை அனுமதிக்கவில்லை. அரசியலில் முழுமையாக பங்கேற்க என்னை அனுமதிக்கவில்லை. தேர்தல்களில் சுதந்திரமாக செயல்பட என்னை அனுமதிக்கவில்லை. அத்தகைய ஜனநாயக பங்களிப்புகளை பாதுகாப்பாக செய்ய எனக்கு அதிகாரம் அளிக்கவில்லை. அதிகாரப்பூர்வ மட்டத்தில் அரசு துறைகளை நிர்வாக ரீதியாக அணுக என்னை அனுமதிக்கவில்லை. அன்பு உதயம் கட்சி இந்த எக்ஸ்டியூன்ஸ்களை அரசாங்க கட்டமைப்பிற்குள் உள்ள தொடர்புடைய எந்த துறை மட்டங்களுக்கு கொண்டு சென்று அங்கு பதிவு செய்தாலும், ஆளும் கட்சி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை மூலம் அவற்றை அடக்க முயற்சிக்கிறது. அன்பு உதயம் கட்சியின் இந்த அரசு அலுவலக கோப்புகளின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நிர்வாகத் துறைகளால் அதிகாரப்பூர்வ மட்டத்தில் எந்த ஒரு நிர்வாக நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்திய குடியரசு என்ற இந்த ஜனநாயக நாட்டில் வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளின் இந்த செயல்பாடுகளை நாம் பார்க்கும்போது
இந்த எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொள்ளும்போது அவை அன்பு உதயம் கட்சிக்கு அரசியல் குற்றவாளிகள், அரசியல் குண்டர்கள், சமூக விரோதிகள், தேச துரோகிகள் மற்றும் ஜனநாயக விரோதிகள் போன்றோரின் செயல்களாக தோன்றுகின்றன. இங்கு இந்த விஷயங்களில் ஈடுபட்டுள்ள இத்தகைய மக்கள் பிரதிநிதிகளை நான் விமர்சிக்க வேண்டுமானால், அதே நேரத்தில் அந்த தேர்தல்களில் இந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்த எனது சக மக்களையும் எனது சக குடிமக்களான வாக்காளர்களையும் நான் இன்னும் கடுமையாக விமர்சிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த மக்களால் தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தில் உள்ள அவர்களின் பிரதிநிதிகள்தான் எங்கள் அன்பு உதயம் கட்சி அரசியலிலும் தேர்தல்களிலும் எதிர்கொண்ட அனைத்து சிரமங்களுக்கும் பொறுப்பாவார்கள். இந்த சூழ்நிலைகளில், இந்த விஷயங்களில், ஜனநாயக நாடான இந்தியாவில் நான் யாரை குறை கூற வேண்டும்? தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் இருந்து சரியான ஒருவரை தங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்காத எனது சக வாக்காளர்களான சக குடிமக்களை நான் குறை கூற வேண்டுமா? அல்லது அதே நேரத்தில் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் நடவடிக்கைகள் அரசியல் குற்றவாளிகள், அரசியல் குண்டர்கள், சமூக விரோத சக்திகள், துரோகிகள், பிரிவினைவாதிகள் மற்றும் ஜனநாயக விரோத சக்திகளின் செயல்களைப் போல இருப்பதால் அந்த சக குடிமக்களான சக மக்களை நான் குறை கூற வேண்டுமா? அல்லது அத்தகைய தனிநபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களின் அரசியல் மற்றும் தேர்தல் தொடர்பான பிரத்யேக முக்கிய செய்திகளை மக்களுக்கு தினமும் இதுபோல தெரிவித்த பத்திரிகைகள், தொலைக்காட்சி அலைவரிசைகள் மற்றும் வானொலி அலைவரிசைகள், சமூக ஊடகங்கள் போன்ற ஊடகங்களை நான் குறை கூற வேண்டுமா? அல்லது தேர்தல்களை ஏன் முறையாக நடத்தவில்லை என்றும் இதில் சுதந்திரமாக பங்கேற்க அவர்களுக்கு மட்டும் ஏன் வாய்ப்புகளை வழங்கினார்கள் என்றும் தேர்தல் அதிகாரிகளை நான் குறை கூற வேண்டுமா? இங்கு நான் யாரை குறை கூற வேண்டும்? அரசியலமைப்பின்படி அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன, எங்கே நீதி இருக்கிறது? இந்த ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தலில் வாக்களிக்கும் சுமார் 98 கோடி வாக்காளர்களில் 2/3 பங்கு சக குடிமக்களுக்கு அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூச்சேயும் சுபாஷ் பாபு நான் எழுப்பும் கேள்விகள் இவை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஆளும் கட்சி தன் விருப்பப்படி அரசாங்கத்தை நடத்துவதும் அரசாங்க கட்டமைப்புக்குள் உள்ள துறை மட்டங்களில் அதிகாரிகள் தங்கள் விருப்பப்படி நிர்வாகத்தை முறையாக நடத்துவதும் மட்டும் மக்களுக்கு போதுமானதா? ஒரு ஜனநாயக நாட்டில் சமூக பங்களிப்புகளை செய்பவர்கள் யார்? இந்த சமூக பங்களிப்புகளை செய்வதற்காக அவர்களை அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் ஒழுங்கமைப்பவர்கள் யார்? ஒரு ஜனநாயக நாட்டில் வாக்காளர்களாகவும் வேட்பாளர்களாகவும் மக்களின் பிரதிநிதிகளாகவும் இருக்கும் குடிமக்கள் அவர்கள் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த பிரதிநிதிகள் தங்கள் சக மக்களுக்கு எதிராக இழைக்கும் அட்டூழியங்கள், அராஜகங்கள், அநீதிகள், சமூக மோதல்கள், அரசியல் மோதல்கள், நிர்வாக முரண்பாடுகள், ஜனநாயக முரண்பாடுகள் மற்றும் சட்ட மீறல்களை திரும்ப திரும்ப கண்டும் கேட்டும் உணர்ந்தும் வாக்காளர்களாகிய குடிமக்கள் செயலற்றவர்களாக இருந்து கண்ணை மூடிக்கொண்டு ஒவ்வொரு 5 ஆண்டு கால தேர்தல்களிலும் அதே வேட்பாளர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்து தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு அவர்களை தங்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்தால் அந்த நாட்டில் ஒரு ஜனநாயக செயல்முறை இருக்கிறது என்பதற்காகவோ அல்லது ஜனநாயக முறையில் தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன என்பதற்காகவோ அந்த பிரதிநிதிகளால் நடத்தப்படும் அரசாங்கத்தால் அந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? அன்பு உதயம் கட்சியின் தலைவராகிய நான் செம்பூச்சேயும்
சுபாஷ் பாபுவாகிய என்னால் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியாது. நான் இதற்கு பதிலளிப்பது சரியாக இருக்காது. நீங்கள் இன்று அவர்களுக்கு வாக்களிப்பது எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையின் அடிப்படையிலா அல்லது கடந்த கால அவநம்பிக்கையின் அடிப்படையில் விரக்தியிலா என்பதை வாக்காளர்களாகிய நீங்களே சொல்ல வேண்டும். ஜனநாயக நாடான இந்தியாவில் நமது பாதுகாப்பு படைகள், வீரர்கள் ஒருபுறம் நமது நாட்டின் எல்லை பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டு, வெளிநாடுகள், அண்டை நாடுகள் ஆகியவற்றிலிருந்து நமது நாட்டிற்கு ஏற்படும் அத்துமீறல், ஊடுருவல், ஆக்கிரமிப்பு, அபகரிப்பு மற்றும் போர் நடவடிக்கைகள் ஆகியவற்றிலிருந்தும், பயங்கரவாதிகளால் செய்யப்படும் ஊடுருவல் மற்றும் வன்முறையிலிருந்தும் தேசத்தை பாதுகாக்க பகலும் இரவும் போராடி வருகின்றனர். மேலும் நாட்டில் அமைதி, பாதுகாப்பு மற்றும் நல்லிணக்கத்தை பேணி வருகின்றனர். மறுபுறம் காவல்துறை உள்நாட்டில் சமூக விரோத சக்திகள், சமூக குற்றவாளிகள் மற்றும் சமூக குண்டர்கள் போன்றோரிடமிருந்து மக்களை பாதுகாக்கவும், மக்களிடையே அமைதியை பேணவும், மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்தவும் பாடுபடுகிறது. மேலும் மற்றொரு புறம் நீதித்துறை ஆவணங்கள், சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் சட்டப்பூர்வ செயல்முறைகள் மூலம் சமூக குற்றவாளிகள், குண்டர்கள், தேசத்துரோகிகள் மற்றும் சமூக விரோத சக்திகள் போன்றோரை அடையாளம் கண்டு உறுதிப்படுத்தவும், குற்றங்களின் தன்மைக்கு ஏற்ப குற்றவாளிகளை தண்டிக்கவும், நாட்டில் குற்றங்கள் நடப்பதை தடுக்கவும் செயல்படுகிறது. இவ்வாறு அரசாங்க அமைப்பில் உள்ள இந்த அனைத்து துறைகளும் மற்றும் பிற நிர்வாகத் துறைகளும் தேசத்தின் மற்றும் அதன் மக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும், நாட்டிற்கும் அதன் மக்களுக்கும் அவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பிற்கும் எந்தவித அநீதியும் ஏற்படாமல் தடுக்கவும் தத்தமது மட்டங்களில் விடாமுயற்சியுடன் செயல்படுகின்றன. இருப்பினும் ஜனநாயக நாட்டில் உள்ள குடிமக்கள் நாட்டை ஆள்வதற்காக தங்கள் பிரதிநிதிகளை தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுப்பதற்கான ஜனநாயக அரசியல் உரிமை, கடமை மற்றும் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். இதன் மூலம் தாங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தால் நமது தேசத்தின் மற்றும் நமது சக குடிமக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. ஆனால் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் 5 ஆண்டு பதவிக்காலத்தில் அவர்களின் செயல்களால் இதில் ஏதேனும் சமரசம் செய்யப்பட்டாலோ முரண்பாடு ஏற்பட்டாலோ குடிமக்களாகிய நாம் அவர்களின் ஊழல், மோசடி, முறைகேடுகள் போன்ற செயல்களுக்கு எதிராக போராடுவதற்காக அரசியல் ரீதியாக பொதுவெளியில் வந்து போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், உண்ணாவிரதங்கள், வேலை நிறுத்தங்கள், பேரணிகள், கண்டனங்கள், முற்றுகைகள், சாலை மறியல்கள் போன்றவற்றில் முழக்கங்களை எழுப்பி நமது எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஒரு ஜனநாயகத்தில் நமது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் இந்த சட்டவிரோத, ஜனநாயக விரோத செயல்களுக்கு எதிராக நமது எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்காக ஆளும் கட்சிக்கு நமது அரசியல் உரிமைகள், அரசியல் சுதந்திரம் மற்றும் அரசியல் பாதுகாப்பு எதையும் தியாகம் செய்து சட்டம் ஒழுங்கு என்ற பெயரில் காவல்துறை மூலம் நம் மீது நடவடிக்கை எடுக்க அனுமதிக்க வேண்டிய அவசியமில்லை. அன்பு உதயம் கட்சியின் தலைவராகிய நான் மக்களுக்கு அரசியல் குறித்த பாதையை வகுத்து கொடுத்துள்ளேன். மேலும் இந்த வழியில் ஒவ்வொரு குடிமகனும் ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தலில் அரசியலை பாதுகாப்பாக கையாள வேண்டும். ஒரு ஜனநாயக நாட்டில் குடிமக்கள் எதற்கும், எந்த கருத்துக்கும், எந்த ஒரு நபருக்கும் தங்களை அடிமைகளாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது. அதே நேரத்தில் எந்த ஒரு நபரையும், பொருளையோ அல்லது கருத்தையோ எந்த துறையிலும் ஒரு வர்த்தக முத்திரையாக, பிராண்ட் நேம் ஆக்க வேண்டாம். அதுவே நாட்டின் ஜனநாயகத்தில் முக்கியமானது. அது அந்த துறையில் உங்கள் சொந்த அடையாளத்தை உருவாக்கும். அந்த துறையில் ஒரு தேக்க நிலை உருவாக்கப்படும். இதற்கு பிறகு
அந்த துறையில் வேறு யாருக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்காது, அது மற்றவர்களுக்கு ஒரு தடையாக மாறும். இது அனைவருக்கும் இடையில் சமத்துவத்தை பேணுவதற்கான ஒரு வழி. இந்த வழியில் மட்டுமே நீங்கள் நமது மக்களிடையே சமூகத்தில் அனைத்து மட்டங்களிலும் சமத்துவத்தை கொண்டு வர முடியும். அன்பு உதயம் கட்சியின் அரசியல் வெளிப்பாடுகளின் அடிப்படையில், ஒரு ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தங்கள் பிரதிநிதிகள், ஆட்சியாளர்கள் மற்றும் ஆட்சி மீது அதிருப்தி ஏற்பட்டால், அவர்களின் பதவிக்காலத்தில் வெளிப்படையாக எதையும் வெளிப்படுத்தாமல், ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்திற்கும் ஒருமுறை தேர்தல்கள் மூலம், ஒரு நாளில் தங்கள் தனிப்பட்ட அமைதியான செயல்பாட்டின் மூலம் ஒரு தீர்க்கமான வெடிப்பை நிகழ்த்தி, வாக்காளராக தங்கள் அமைதியான செயல்பாட்டின் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அரிய வாய்ப்பு உள்ளது. இந்த ஜனநாயக அமைப்பில், தேர்தலின் போது ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரமாகவும் எளிதாகவும் தங்களின் சொந்த மற்றும் தனிப்பட்ட அரசியல் முடிவுகளை எடுக்க முடியும், மேலும் தேர்தல்களுக்கு பிறகு ஒரு வளமான, பாதுகாப்பான மற்றும் அமைதியான சூழலில் தங்கள் வாழ்க்கையை மனதளவில் அமைத்துக் கொள்ள முடியும், அதை நாட்டில் உருவாக்க முடியும். ஒரு ஜனநாயகத்தில், ஒவ்வொரு குடிமகனுக்கும் பெரும்பான்மையினருடன் இணைந்து நாட்டின் சூழ்நிலையை தங்கள் விருப்பப்படி மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. ஒவ்வொரு குடிமகனின் ஜனநாயக பங்களிப்பும் நமது சக மனிதர்களை நோக்கி இயக்கப்படும்போது, அனைவரும் இந்த மாற்ற செயல்பாட்டில் பங்கேற்கும்போது, சமூக அடிப்படையிலான ஒரு ஜனநாயக தீர்வு நாட்டு மட்டத்தில் உருவாகிறது என்று அன்புதயம் கட்சியின் தலைவர் செம்பூட்சே எம். சுபாஷ் பாபு நான். எதிர்காலத்தில் இந்தியா என்ற ஜனநாயக நாட்டில் பரவலாக உலக அளவில் மக்களை இந்த வழியில் ஒன்றிணைக்க முயல்கிறேன். அதற்காகத்தான், ஒரு ஜனநாயக நாட்டில் குடிமக்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்குவதற்காக ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை தொடர்ந்து தேர்தல்கள் நடத்தப்படுகின்றன. ஆனால், ஜனநாயக நாடான இந்தியாவின் சுமார் 147 கோடி மக்களாகிய நீங்கள், இந்த அரசியல் குற்றவாளிகள், அரசியல் குண்டர்கள், தேசத் துரோகிகள், சமூக விரோதிகள், பிரிவினைவாதிகள் மற்றும் ஜனநாயக விரோதிகள் போன்றோரை தேர்தலில் உங்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து, நமது அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு முன்பு, ஒவ்வொரு குடிமகனும் 1000 முறை சிந்திக்க வேண்டாமா? அரசாங்க அமைப்பில், நமது நாட்டின் எல்லையில் உள்ள பாதுகாப்பு படைகளும், உள்நாட்டில் உள்ள காவல்துறையும், நாடு மற்றும் மக்கள் தொடர்பான பாதுகாப்பு என்ற அரசாங்க கொள்கையின் அடிப்படையில் தங்கள் துறைசார் கடமைகளை செய்து வருகின்றன. நீதித்துறையும் கூட, தேசிய மற்றும் பொது நலன் மற்றும் பாதுகாப்பு, மக்கள் மற்றும் நாடு தொடர்பான அரசாங்க கொள்கையின் அடிப்படையில், நாட்டின் நிர்வாக மற்றும் சமூக அமைப்புகளை சீராக பராமரிக்க செயல்படுகிறது. இது, ஆளும் கட்சியின் நிலையில் மாநிலத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கு அவசியமான அரசாங்க அமைப்பு முறையின் நலன் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகும். ஆனால், என் சக குடிமக்களே, நீங்கள் ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்திற்கும் ஒருமுறை தேர்தல் மூலம் கவனக்குறைவாக வாக்குச்சாவடிக்கு சென்று, இந்த அரசியல் குற்றவாளிகள், அரசியல் குண்டர்கள், தேசத் துரோகிகள், பிரிவினைவாதிகள், சமூக விரோதிகள் மற்றும் ஜனநாயக விரோதிகள் போன்றோரை உங்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து, அரசாங்கத்தை நடத்துவதற்கான அதிகாரத்தை அவர்களிடம் ஒப்படைத்தால், நாட்டில் குற்றங்கள் எப்படி குறையும்? மக்கள் எப்படி செழிப்படைவார்கள்? அவர்களால் எப்படி வளமாக வாழ முடியும்? நாட்டில் மக்கள் தங்கள் உயிருக்கும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்க முடியுமா? நாடு, மக்கள், அவர்களின் நலன் மற்றும் பாதுகாப்பு, மக்களின் சமூக அமைப்பு, அரசாங்கத்தின் நிர்வாக அமைப்பு, மக்களின் அனைத்து அரசியல் உரிமைகள், அரசியல் பாதுகாப்பு மற்றும் அரசியல் சுதந்திரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஜனநாயக அமைப்பு ஆகியவற்றை பொறுத்தவரை,
நீங்கள் தேர்தல் மூலம் உங்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்த இந்த அரசியல் குற்றவாளிகள் மற்றும் அரசியல் குண்டர்கள் போன்றோரின் கீழ் நமது தனிப்பட்ட பாதுகாப்பு கூட அப்படியே நீட்டிக்குமா? தேர்தலில் ஆயிரக்கணக்கானோரை உங்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்த 98 கோடி வாக்காளர்களாகிய நீங்கள்தான் இதற்கு பதிலளிக்க வேண்டும். இங்கு ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவின் குடிமகனாகவும் அன்பு உதயம் கட்சியின் தலைவராகவும் செம்பூச்சே எம் சுபாஷ் பாபுவாகிய எனது முடிவு மட்டுமே இறுதியானது அல்ல. ஜனநாயகத்தில் அன்புதயம் அரசியலில் இறுதியில் தீர்மானிக்கும் காரணி என்பது என் சக குடிமக்களே உங்கள் சுதந்திரமான முடிவே ஆகும். இந்திய ஜனநாயக நாட்டில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இன் படி அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூச்சே எம் சுபாஷ் பாபு ஆகிய நான் ஒரு வாக்காளராக எனது வாக்குரிமையை பயன்படுத்தும் உரிமை எனக்கு இருந்தாலும் ஆளும் கட்சியால் அரசியல் களத்தில் ஒரு வேட்பாளராக போட்டியிட்டு சுதந்திரமாக பங்கேற்கும் உரிமை எனக்கு இல்லாததால் இனிமேல் ஒரு வாக்காளராக மட்டும் தேர்தல்களில் வாக்களிக்க விரும்பவில்லை என்று முடிவு செய்துள்ளேன். இந்திய குடியரசின் ஒரு இந்திய குடிமகனாகவும் ஜனநாயகவாதியாகவுமிய செம்பூச்சே எம் சுபாஷ் பாபு ஆகிய நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டபடி அரசாங்கத்தில் உள்ள இந்த மக்கள் பிரதிநிதிகள் ஆளும் கட்சியாக இருந்து குடிமக்களுக்கு முழுமையான அரசியல் உரிமைகள், தேர்தல்களில் அரசியல் சுதந்திரம் மற்றும் ஜனநாயக பங்கேற்பிற்கான அரசியல் பாதுகாப்பை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை வழங்கும் வரை நான் இனி தேர்தல்களில் வாக்களிக்கப் போவதில்லை என்று முடிவு செய்துள்ளேன். தேர்தல்களில் வேட்பாளர்களாக சுதந்திரமாக போட்டியிடுவதற்கான நமது அரசியல் உரிமை நமக்கு மறுக்கப்பட்டு அந்த உரிமையை நம்மால் சுதந்திரமாக பயன்படுத்த முடியாமல் நமது ஜனநாயக பங்கேற்பு தேர்தலில் ஒரு வாக்காளராக வாக்களிப்பதுடன் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டால் குடிமக்களாகிய நமக்கு தேர்தல்களை நடத்துவதால் மட்டும் என்ன நன்மை கிடைக்கும் என்று தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட செம்பூச்சே எம் சுபாஷ் பாபு ஆகிய நான் கேட்கிறேன். இந்திய ஜனநாயக நாட்டின் ஒரு இந்திய குடிமகனாக 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு இந்திய குடிமகனுக்குரிய அடிப்படை அரசியல் உரிமைகளை கொண்ட ஒருவனாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 மற்றும் 1951 இன் படி தேர்தல் பங்கேற்பிற்கான வாக்காளர் மற்றும் வேட்பாளர் ஆகிய இரு தகுதிகளையும் கொண்ட ஒருவனாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியான அன்பு உதயம் கட்சியின் தலைவராக மற்றும் இந்திய சமூக அமைப்பின் ஒரு உறுப்பினராக செம்பூச்சே எம் சுபாஷ் பாபு ஆகிய நான் எனது சக குடிமக்களிடமும் எனது சக நாட்டு மக்களிடமும் எனது சக வாக்காளர்களிடமும் கேட்கிறேன். நான் அரசியல் ரீதியாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நான் தேர்தல்களில் எப்படி பங்கேற்க வேண்டும்? நான் எப்படிப்பட்ட ஜனநாயகவாதியாக இருக்க வேண்டும்? ஒரு சக வேட்பாளராகவும் இந்த இந்திய தேசத்தின் சமூக அரசியல் மற்றும் ஜனநாயக கட்டமைப்புகளுக்குள் வாழ்பவனாகவும் நான் கேட்கிறேன். எனது சக வாக்காளர்களால் தேர்தல்கள் மூலம் வேட்பாளர் பதவியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு அரசியலமைப்பின்படி குடிமக்களின் அனைத்து நியாயமான உரிமைகளும் அரசாங்க கட்டமைப்பில் துறை மட்டத்தில் நிர்வாக ரீதியாக எந்த அளவிற்கு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்க என்ன உரிமை இருக்கிறது? இந்த உரிமையை அவர்களுக்கு வழங்கியது யார்? இந்திய ஜனநாயக நாட்டில் வேட்பாளர்களாக போட்டியிட்ட இந்த பிரதிநிதிகளுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் அவர்களுக்கு அப்படிப்பட்ட எந்த உரிமையையும் வழங்கினார்களா? இந்த நபர்கள் யார் என்பதை நாம் முதலில் ஆராய வேண்டும் என்று அன்பு உதயம் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு பரிந்துரைக்கிறது. அதே நேரத்தில் இந்திய பொதுமக்கள் குடிமக்களாகிய வாக்காளர்களாக
ஆளும் கட்சிகள், எதிர்க்கட்சிகள் மற்றும் அவற்றின் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைத்துள்ள கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க மறைமுகமாக அறியாமலேயே வலுக்கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை அன்பு உதயம் கட்சி நன்கு அறிந்திருக்கிறது. அதே சமயம், தேர்தல் ஆணையம் வேட்பாளர் தகுதியை நாடுபவர்கள் மீது நேரடியாக அழுத்தம் கொடுக்கிறது. அன்பு உதயம் கட்சியின் தலைவர் நான், எனது களப்பணியின் போது எனது விஷயத்தில் நடந்தவற்றிலிருந்து இதை அறிந்து கொண்டேன். ஆகவே, மத்திய மற்றும் மாநில அரசுகளில் உள்ள ஒன்றிய நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கும் இந்த ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி மற்றும் அவற்றின் கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எனது சக மக்களின் பிரதிநிதிகள் என்பதற்காக மட்டுமே. ஒரு சரியான அரசியல்வாதியாக நான் ஜனநாயகத்தில் இந்த கொடூரர்களின் கொடுங்கோன்மை மற்றும் அட்டூழியங்கள் அனைத்தையும் சட்டபூர்வமானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையமாகிய உங்களால் அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூர்ச்சே எம் சுபாஷ் பாபுவாகிய என்னை வற்புறுத்த முடியாது. நான் அவர்களை குறைபாடுள்ள ஜனநாயகவாதிகள் என்று கூட கருத மாட்டேன். அவர்கள் அதைவிட மோசமான போலி ஜனநாயகவாதிகள். மேலும், இதுவரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் நான் வாக்களித்திருந்தாலும், இதற்கு பிறகு இந்த வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க மாட்டேன் என்று தேர்தல் ஆணையத்திடம் இதன் மூலம் அறிவிக்கிறேன். தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளருக்கும் நான் வாக்களிக்க மாட்டேன் என்றும். நோட்ட, மேற்கூறியவர்களில் எவரும் இல்லை, விருப்பத்திற்கும் கூட வாக்களிக்க மாட்டேன் என்றும் அறிவிக்கிறேன். இந்திய ஜனநாயகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வாக்காளர்களுக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வேட்பாளர்களுக்கு மாற்றாக, தேர்தல் நடைபெறும் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலில் உள்ள எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விரும்பாத பட்சத்தில், குடிமக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்த அனுமதிக்கும் எனது ஓஓபி கீழே உள்ளவர்களில் ஒருவர் மட்டும் என்ற விருப்பத்திற்கு மட்டுமே வாக்களிப்பேன். இந்த அடிப்படையில் நான் வாக்களித்தால், அது என் தரப்பில் ஜனநாயக அமைப்புக்கு ஒரு பெரிய அவமானமாக இருப்பது மட்டுமல்லாமல், முழு ஜனநாயக செயல்முறைக்கும் ஒரு களங்கமாகிவிடும். ஒரு ஜனநாயகவாதியாக, இந்த ஜனநாயகத்தின் மீது அந்த அவமானத்தை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. இது நமது அன்பு உதயம் கட்சியின் அரசியல் ஆட்சி முறைக்கு, இந்த ஜனநாயகத்திற்கு பிறகு அரசியல் ஆட்சி முறையின் பரிணாம வளர்ச்சியில் அடுத்த கட்டமாக இருக்கும். ஒரு நாட்டின் அரசாங்க கட்டமைப்பிற்குள் உள்ள பாதுகாப்பு படைகள், காவல்துறை மற்றும் நீதித்துறை ஆகியவை நாட்டில் குற்றம், தேசத்துரோகம், சமூக விரோத செயல்கள், ஜனநாயக விரோத சக்திகள் போன்றவற்றை குறைக்க போராடிக் கொண்டிருக்கும் போது, அந்த நாட்டின் குடிமக்கள் ஜனநாயகத்தின் போர்வையில் மறைந்து, அரசியலின் பெயரால் ஒரு கட்சியில் சேர்ந்து, அரசியல் குற்றவாளிகள், அரசியல் குண்டர்கள், சமூக விரோதிகள், தேசத்துரோகிகள், பிரிவினைவாதிகள் மற்றும் ஜனநாயக விரோதிகள் போன்ற சிலரை தங்கள் பிரதிநிதிகளாக தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுத்து அவர்களை அரசாங்கத்தை நடத்த அனுமதித்தால், இந்த குற்றவாளிகளிடம் அரசாங்கத்தை வழிநடத்தும் பொறுப்பை ஒப்படைத்து, அதன் மூலம் அரசாங்கத்தின் முக்கிய கட்டமைப்புகளான நிர்வாகம், நாடாளுமன்றம், சட்டமன்றம், நீதித்துறை, தேர்தல் ஆணையம் மற்றும் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்ற அனைத்து துறைகளின் முயற்சிகளையும் பலவீனப்படுத்தினாள். அந்த அரசாங்க கட்டமைப்பிற்குள் உள்ள துறை மட்டங்களில் பணிபுரியும் அதிகாரிகள் தங்கள் அந்தந்த துறைகளில் தங்கள் கடமைகளை பொறுப்புடனும் பாதுகாப்பாகவும் சரியாகச் செய்ய முடியுமா? அது அவர்களுக்கு சாத்தியமா? அது சாத்தியமற்றது. தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது பிரதிநிதிகளின் கடமை, அரசாங்க துறைகளின் அதிகாரிகளுக்கு சரியாக வழிகாட்டுவது என்பதை குடிமக்கள் மறந்துவிடுகிறார்கள்.
அந்த அதிகாரிகள் ஆளும் கட்சியின் கருத்துக்களுக்கு ஏற்பவே செயல்பட வேண்டும் என்பதையும். இந்த அடிப்படை அரசாங்க கட்டமைப்பை புரிந்து கொள்ளாமல், தங்களை அரசாங்கத்தில் யார் வழிநடத்தப் போகிறார்கள் என்பதில் தெளிவான முடிவு எடுக்காமல், தேர்தல் நேரத்தில் தவறான நபர்களை தங்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்போது குடிமக்களே தங்களுக்கு எதிராக ஜனநாயக விரோத சக்திகளாக மாறிவிடுகிறார்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த குடிமக்கள் ஏன் ஒவ்வொரு தேர்தலிலும் தங்கள் அரசியல் உரிமைகளை பயன்படுத்தி இந்த அரசியல் குற்றவாளிகள், அரசியல் குண்டர்கள், சமூக விரோதிகள், தேசத்துரோகிகள், பிரிவினைவாதிகள் மற்றும் ஜனநாயக விரோதிகள் போன்றோரை தங்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்து, அதன் மூலம் ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் ஒருமுறை தேர்தலுக்கு பிறகு தங்கள் இயல்பான வாழ்க்கையையும் மன அமைதியையும் இழந்து, தங்கள் உயிரையும் உடைமைகளையும் தியாகம் செய்து, தங்களுக்கு எதிராகவே சோர்வடைந்த மனித வெடிகுண்டுகளாக மாறி, ஜனநாயகத்தின் மீது விரக்தி அடைந்து, தேர்தல் நாளில் சரியான அரசியல் முடிவை எடுக்காமல் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். ஒரு ஜனநாயகத்தில் இது இந்த குடிமக்களுக்கு அவசியம்தானா? ஜனநாயக நாட்டில் உள்ள இந்த குடிமக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அமையும் இந்த வருந்தத்தக்க விஷயத்தை இங்கு குறிப்பிட நான் கடமைப்பட்டுள்ளேன். மேலும் ஒரு சக குடிமகனாக அன்பு உதயம் கட்சி செம்பு செய்யும் சுபாஷ் பாபுவாகிய நான் எனது சக மக்களுக்கு இந்த ஜனநாயக எச்சரிக்கையை அரசியல் ரீதியாக முன்வைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டுள்ளேன் என்ற அடிப்படையில் இதை இங்கு கூறுகிறேன். ஒரு ஜனநாயக நாட்டில் தேர்தல்கள் முறையாகவும் நேர்மையாகவும் நடத்தப்பட்டால் எல்லாம் சரியாக இருக்கும். அதே நேரத்தில் ஜனநாயகத்தில் ஒரு நாட்டின் குடிமக்கள் தங்கள் அரசியல் பொறுப்புகளை சரியாக புரிந்து கொண்டு, இந்த தேர்தல் காலங்களில் அதற்கேற்ப தங்கள் அரசியல் கடமைகளை சரியாகச் செய்தால், தாங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களிடம் இருந்து எதையும் இழக்காமல், ஒவ்வொரு கட்டத்திலும் தங்கள் அரசியல் உரிமைகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற அன்பு உதயத்தின் இந்த அடிப்படை ஜனநாயக அரசியல் கோட்பாட்டை நான் முன்வைக்கிறேன். இது அன்பு உதயத்தின் அரசியல் உளவியலில் வேரூன்றிய ஒரு ஜனநாயக அதிகார தத்துவமாகும். இது தனது சொந்த ஒழுக்க நெறியை பின்பற்றும் ஒருவன் தவறு செய்ய மாட்டான், சட்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டான். ஆனால் தனது சொந்த ஒழுக்க நெறியை மீறுபவன் தவறு செய்வான், சட்டத்திற்கு அஞ்ச மாட்டான் என்று கூறுகிறது. இனிமேல் உலகில் ஜனநாயக நாடுகளில் உள்ள என் சக குடிமக்களே, இந்த அரசியல் உங்களுக்கு தெரிந்தால், உங்கள் ஜனநாயக கட்டமைப்பில் உங்கள் அரசியல் உரிமைகளில் நீங்கள் எந்த நேரத்திலும் எதையும் இழக்க மாட்டீர்கள். ஒரு ஜனநாயக நாட்டில் குடிமக்களாகிய நீங்கள் எப்போதும் அமைதியாக இருங்கள். நீண்ட காலம் நாட்டின் அரசியலை உன்னிப்பாக கவனியுங்கள். அனைத்தையும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை ஒரு நாள் தேர்தலில் வெளிப்படுத்த வேண்டும். அந்த நாளில், அந்த நேரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். இது ஜனநாயக நாட்டில் உள்ள சாதாரண குடிமக்களின் ஜனநாயக முடிவெடுக்கும் செயல்முறையாகும். இந்த நாட்டில் நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. உங்கள் அரசியலில் நீங்கள் எவ்வளவு வலிமையானவர்கள் என்பதை தேர்தல் முடிவுகளில் அவர்களுக்கு காட்டுவீர்கள். மற்ற நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை பற்றி வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. இது ஒரு வகையான தார்மீக நெறிமுறை அச்சமாகும். இதை நாம் குடிமக்களாக, அதிகாரத்தில் உள்ள ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், பிரதிநிதிகள், அரசியல் கட்சிகள் மற்றும் ஊடகங்களுக்குள் ஏற்படுத்துகிறோம். அவர்கள் இந்த தார்மீக நெறிமுறைகளை பற்றி கவலைப்படாவிட்டாலும், அவர்கள் சட்டத்திற்கு அஞ்சாவிட்டாலும், அவர்கள் சக மக்களுக்கு அஞ்சாவிட்டாலும், நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை வார்த்தைகளால் வெளிப்படுத்தாத சக குடிமக்களின் அந்த அமைதிக்கு அவர்கள் நிச்சயமாக அஞ்சுவார்கள்.
ஜனநாயகத்தில் அவர்களின் அரசியல் முடிவெடுக்கும் செயல்முறைகளை தடுக்க நாம் அவர்களுக்குள் இதைத்தான் உருவாக்க வேண்டும். இது அன்பு உதயத்தின் அரசியலின் மதிப்புமிக்க மற்றும் சக்தி வாய்ந்த ஜனநாயக ஆயுதமாகும். குடிமக்கள் இதை சரியாக பயன்படுத்தும்போது, அவர்களின் பிரதிநிதிகள், ஆட்சியாளர்கள் என்ன நடக்கிறது என்பதை கவனமாக கேட்பார்கள். அன்பு உதயம் குடிமக்களின் சொந்த அரசியல்.